குழந்தைகளின் வளர்ப்பு. நம்ம பெற்றோர்கள் என்ன பண்றோம்னாக்கா, குழந்தைங்கள ரொம்ப ஆசாசியா, பாசம் பாசமா நம்ம பட்ட கஷ்டங்கள் நம்ம குழந்தை படக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுங்களுக்கு கஷ்டமே காட்டாம, நம்ம கடன் உடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, நமக்கு கிடைக்காத சந்தோஷங்கள்லாம் நம்ம குழந்தைக்கு கிடைக்கட்டும். நம்மளுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், அழுகைகள், கண்ணீர்கள் எல்லாத்தையும் நம்ம மனசுக்குள்ள மறைச்சிட்டு, அந்த பிள்ளைங்க சந்தோஷமா, ஜாலியா பெரிய ஆளா வந்துருவான்னு கனவு கண்டு, நம்ம அந்த பிள்ளைங்களுக்கு செய்றோம். அந்த செய்ற வேலை தான் மகா தப்பு. நம்ம கையில என்ன இருக்கோ, அத அந்த குழந்தைங்களுக்கு குடுத்து, நம்ம இன்னைக்கு கஷ்டமா இருக்கோம். நம்மளுடைய சூழ்நிலை இதுதான். நம்ம இப்படித்தான் வாழ்றோம். நம்மளுடைய தகுதி இதுதான். தகுதிக்கு மேல நம்ம ஆசை வைக்கக்கூடாது. ஆசை வைக்கலாம். எப்படி வைக்கணும்னாக்கா, இந்த அளவுக்கு படிச்சு, இந்த நிலவரத்துக்கு வேலைக்கு வந்து, இந்த மாதிரி அவங்கள மாதிரி நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்ம வரணும். அப்படி சொல்லி நம்ம குழந்தைங்கள வளர்த்து ஆளாக்கிட்டோம்னாக்கா, நம்ம குழந்தை ஜெயிச்சிரும். இங்க தான் ஆரம்பத்திலேயே அறிவோம். எடுத்த உடனே பெற்றவர்கள் தான் நம்ம குழந்தைங்கள கெடுக்கிறதுக்கு முதல் காரணம். எடுத்த உடனே, பார்த்த உடனே ஒரு ரூ. 1000 சட்டைய பார்த்த உடனே, இதுதான் வேணும்னு கேட்கும். நமக்கு அந்த ரூ. 1000 நம்மகிட்ட இருக்காது. கடன் உடனே வாங்கி, வட்டிக்கு வாங்கி, நம்ம புள்ள கேட்டுருச்சே, 10ஓட 11 எல்லா பிள்ளைகளோடும் சேர்த்து, அத்தோட இதுவும் ஒண்ணா இருக்கட்டும்னு நினைச்சிட்டு நம்ம செய்வோம். அது என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? இந்த இந்த ரூ. 1000 காச நம்ம அம்மா கடன் வாங்கி, வட்டிக்கு வாங்கி, நம்ம அம்மா, அப்பாவும் அவங்களுக்கு கூட துணி எடுக்காம நம்ம கொண்டு வந்து வாங்கி போட்டுருக்காங்களேன்னு நினைச்சு பார்க்குமா? அதுக்கு அந்த சிந்திக்கக்கூடிய வயசு கூட அந்த பிள்ளைக்கு இருக்காது. அதனால சொல்றேன், ஏழ்மைய வளரும்போதே திணிச்சு வளருங்க. நான் இத வந்து ரொம்ப என்ன டீப்பா இத கேட்டீங்கன்னா, பேரெல்லாம் சொல்லுவேன். ஒவ்வொருத்தர் பேரெல்லாம் சொல்லிருவேன். அவங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமா போயிரும். என்னுடைய என்னுடைய மனசு என்னன்னாக்கா, எல்லாருடைய வாழ்க்கைய நான் சொல்லுவேன். யாருடைய பேரும் சொல்ல மாட்டேன். யார் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அந்த பாவத்த நான் ஏத்துக்கிடக்கூடாது. என் மாடி வீட்ல மிகப்பெரிய நடிகர்கிட்ட ஒரு பையன் வேலை பார்த்தான். நாங்க கீழ 30, 40 பேர் வச்சு, இது எம்பெருமான் ஈசனறிய சொல்ற உண்மை. 30, 40 பேர் என் கம்பெனில. கை நீட்டி நானும் எங்க வீட்டுக்காரங்களும் சம்பளம் குடுத்துருக்கோம். எல்லாமே ஹேண்ட் மிஷின் தான். நாங்க மிஷினரியே போட மாட்டோம். ஏன் போட மாட்டோம்னாக்கா, காந்திஜி கொள்கை. எல்லாருக்கும் வேலை தரணும், எல்லாருக்கும் காசு போய் சேரணும், எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் சம்பாதிக்கணும். என் கம்பெனிக்கு வந்த பிள்ளைங்க அத்தனை பேருமே உழைச்சு, அதுங்க புடவை வாங்கி 2 நகைகளை போட்டு, வீட்டுக்காரங்க கிட்ட போய், அந்த அக்கா, அந்த அண்ணன் கம்பெனி செஞ்சிருக்கோம். நாங்க நல்லா இருக்கோம்னுட்டு அவங்க புருஷன்கிட்ட நாங்க எப்படி வேலை வாங்குவோம்னா, உன் பிள்ளைகளையும், உன் புருஷனுக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அதுக்கெல்லாம் டைம் வச்சிருப்போம். உன் புருஷன் கணவன், உன் பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னால, நீ போயிரு உன் வீட்டுக்குள்ள. அந்த டைமிங் நாங்க கனெக்ட் பண்ணி வேலை குடுப்போம். நெறைய பிள்ளைங்க கணவன், மனைவி அடிச்சுக்கிடுவாங்க. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் அடக்கி வாசிக்கிறேன். இந்த வார்த்தையை என் கணவன் இருந்து சொன்னாக்கா, எனக்கு அவ்வளோ கௌரவம். என் கம்பெனிக்கு வந்த பிள்ளைங்க அத்தனை பேருமே சொல்ற பேச்சு கேட்காத மனைவிகளா தான் இருப்பாங்க. என்னைக்கு என் கம்பெனில கால் வைக்கிறாங்களோ, ஒரு வாரத்துல எல்லாம் மாறிடுவாங்க. அவங்க கணவன் வந்து நன்றிம்மா, நன்றிப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. எங்கள தெய்வம் மாதிரி பார்ப்பாங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னாக்கா, புரிஞ்சுக்கிடணும். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மேல் மாடியில மிகப்பெரிய நடிகர். நடிகர்கள்னாக்கா, அதுவும் எப்படி ஹீரோ. கஷ்டமே இருக்காது. அவங்க வீட்ல முந்திரி, திராட்சை, மீனு எல்லாம் இந்த ஆள் தான் போய் வாங்கிட்டு வருவாரு. செக்யூரிட்டியும் கூட. போவார். என் வாழ்க்கையில நானே என் வாழ்க்கையே வந்து நான் பெரிய வாழ்க்கை வாழ்ந்தவன் நான் சொல்லக்கூடாது. ஆனா அவ்வளோ பெரிய முந்திரி நான் பார்த்ததில்ல. மீடியமான சைஸ்ல உள்ள முந்திரி தான் பார்த்துருக்கேன்.
மீடியமான சைஸ்ல உள்ள திராட்சை தான் பார்த்துருக்கேன். அந்த நடிகர் வீட்ல இவ்ளோ பெரிய முந்திரி. ஆமாங்க. நானே பார்த்து ஆச்சரியம். இவ்ளோ பெரிய முந்திரி எல்லாம் இருக்கான்ட்டு நான் கேட்டுருக்கேன். திராட்சை. ரகமா. இது எப்படி கொண்டுட்டு வராங்கன்னா, அவங்க கையில குடுத்து இவன் தூக்கிட்டு வரல. இவன நம்பி கடைக்கு அனுப்பியிருக்காங்க. இவன் செக்யூரிட்டியும் கூட. அங்க அவங்க 1 கிலோன்னு குடுத்தாங்கனாக்கா, 1 கிலோ அவங்க வீட்டுக்கு போகாதாம். 3/4 கிலோ தான் போகுமா, 1/4 கிலோ இவன் பேக் பண்ணிக்குவானாம். அவங்க வீட்ல போற மீன்ல இருந்து, கறியில இருந்து கஷ்டமே இல்லாம வாழ்ந்திருக்காங்க அந்த பையன். அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லிக் குடுக்கணும்? எங்க வீட்டுக்காரங்க எங்களுக்கும் மாடியில ஒரு வீடு இருந்தது. அவங்களுக்கும் மாடியில ஒரு வீடு. கீழே கம்பெனி நடத்திட்டு இருக்கோம். கீழயும் வீடு இருக்கு. சாப்பிடணும்னாக்கா மேல போவோம். இந்த பசங்க இந்த முந்திரி, திராட்சை அங்க எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. பப்ளிக்கா வச்சுக்கிட்டு சாப்பிடாதீங்கம்மா. பல பேர் கண் பட்டா பாம்பும் சாவும். இத இத இந்த வயசுக்கு இவ்ளோ பெரிய பொருள நாங்களே பார்த்தது கிடையாது. இத பார்க்காத புள்ளைங்க ஏக்கத்தோட இருக்கும். சாப்பிட வை. எங்களுக்கு தெரியாது இது திருட்டு பொருளுன்னிட்டு. உள்ள கூட்டி வச்சு சாப்பிட வைம்மா. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நிலவரம் எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாத்தையும் மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. நான் சொன்னது சின்ன வயசு புள்ளைங்க கத. அந்த புள்ளைங்க கத. நாங்க எங்க ஊருக்கு போம்போது அந்த பிள்ளைங்கள போய் பார்க்க போவோம். இன்னைக்கு கஞ்சிக்கு செத்து போயி, அந்த நடிகர் வீட்ல வேலை செஞ்ச வரைக்கும், இவங்க புருஷன் பொண்டாட்டி ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. அந்த ரேஞ்சுக்கு இருந்திருக்காங்க. மேக்கப் எல்லாம் பண்ற அளவுக்கு. இப்ப அந்த பொண்ணுகிட்ட நான் சொல்லியிருக்கேன். அம்மா இத்தனை பெண்கள் வேலை பார்க்குறாங்க. நீயும் வந்து கம்பெனில லேபிள் போடு. ஒரு நாளைக்கு இவ்வளோ சம்பளம். உன் வீட்டுக்காரர் அங்க போய் வேலை பார்க்கட்டும். அப்பல்லாம் நகை விலை கம்மி. இந்த காச எடுத்து நீ நீ ஒரு நகை சேர்த்துக்கலாம். பொம்பள புள்ள இருக்கு. 5 பைசாக்கு மதிக்க மாட்டா. இன்னைக்கு அந்த பொண்ணு நான் எப்பவுமே சொல்றேன். என் வாழ்நாட்கள்ல என் கூட வாழ்ந்தவங்கள யாரையுமே நான் மறக்க மாட்டேன். ஜனங்கள தேடிட்டு போய் பார்க்க குணம் எனக்கு. மத்தவங்கள மாதிரி அலட்சியப்படுத்திட்டு, நான் தான் பெரிய அப்பா டக்கர்லாம் நினைக்கிற ஆள் கிடையாது. இந்த இந்த உடல்ல இந்த இந்த ஜென்மத்தில இந்த பிராணம் இருக்கிற வரைக்கும் நல்லவங்க, கெட்டவங்க யாரா இருந்தாலும் சரி, நேர்ல போய் ஒரு நேரமாவது சந்திச்சிரணும். சந்திச்சுட்டு, ஓ! இன்னாரா தெரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கிரணும். அந்த மாரியான குணம் உள்ளவ. எப்பேர்ப்பட்டவங்களா இருந்தாலும் சரி. இன்னைக்கு அந்த பொண்ணு ஒரு 10,000 சம்பளத்துக்கு போய் வேலை பார்க்குது. இங்கேருந்து என் பையன் கூட போம்போது, "டேய் இந்த ஊர தாண்டி தானே போறோம். நம்ம அவங்கள பார்த்துட்டு போலாம்." வான்னு சொல்லி கூட்டிட்டு போனாக்கா, கால பிடிச்சிட்டு அழுது. "அக்கா, நீ சொல்லும்போதெல்லாம் நான் கேட்கல. இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்." அந்த பையன் அவனும் அப்படிதான். அன்னைக்கெல்லாம் என்னையும் என் புருஷனையும் அகைன்ஸ்டா பார்த்தவங்க. நான் இதெல்லாம் ஏன் வாழ்க்கை தத்துவத்த இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, கடவுள் எல்லாருக்கும் தருவார். கடவுள் வந்து ரொம்ப நல்லவர். உனக்கு தந்தாரு, உனக்கு தரலன்னுலாம் கிடையாது. அவன் அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆண்டவன் எல்லாத்துக்கும் குடுத்திருப்பாரு. அத வச்சு காப்பாத்த வேண்டியது நம்மளுடைய கடமை. அத நம்ம விட்டுடுறோம். பிள்ளைங்க அடங்கலையா? உங்களுடைய மதிப்பு தெரியலையா? ஒண்ணும் பண்ணாதீங்க. ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. அந்த டீச்சர்மாருங்க கிட்டயும், அங்க ஹாஸ்டல் உள்ளவங்க கிட்டயும் கஷ்டம்னா என்னன்னு தெரியல. நீங்க என்ன கஞ்சி ஊத்துறீங்களோ, அந்த கஞ்சிய ஊத்தி வாழ்க்கை முறைய சொல்லிக் குடுத்துருங்க. நானும் கொஞ்ச நாள் வரல. உன் அம்மா செத்து போயிட்டானாக்கா, உன் அப்பன் செத்து போயிட்டானாக்கா, நீ எப்புட்றா இருப்பேன்னுட்டு நீங்க அத உணர்த்துங்க. ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிருங்க. ஒவ்வொரு நபருங்க கஷ்டத்த தெரிஞ்சு வச்சுக்கிடணும். வசதிய தெரிஞ்சு வச்சுக்கிட்டோமோ இல்லையோ, அது 2வது. கஷ்டத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட மலை மேல ஏறி நின்னவங்க யாருமே இருக்க முடியாது. இறைவனே நம்மகிட்ட கை கட்டிக்கிட்டு, சொல்லுங்க பதில் அப்படின்னு கேட்பா போல. நான்லாம் இன்னைக்கு இவ்வளோ தூரம் இருக்கிறேன்னாக்கா, கஷ்டத்த பத்தியும் தெரியும், சுகத்த பத்தியும் தெரியும், வசதியா இருந்தது பத்தியும் தெரியும். எப்படி அடுத்த ஸ்டெப்பு எப்படி? என் கணவர் மாதிரி. நான் இன்னைக்கே மனசளவுல நான் தயாரா நிக்கிறேன். இந்த பக்குவத்துக்கு வந்துட்டா வாழ்க்கை ரொம்ப ஈஸி. நன்றி, வணக்கம்.